ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம மாடி தோட்டத்துக்கு சாட்டர்டே லீவுங்கிறதுனால அப்படியே மாடி தோட்டத்துக்கு ஈவினிங் வந்தாச்சுங்க. வெயில் தர இப்போ நம்ம ஏதாவது அறுவடை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது, அதுவும் ரொம்ப நாளாக ஒரு 10 நாளைக்கு மேலே நல்லாவே விளைஞ்ச கோழி அவரை தாங்க. வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஏணி போட்டு மேலே ஏறி இப்போ உங்ககிட்ட நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் அங்கே மேலேயும் பாருங்கள், தெரியுதா எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்று விதையாகவே ஆயிடுச்சு போலையே. அப்புறம் வாங்க கீழே என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இதை பறிக்கும்போது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் பார்த்ததை விட கீழே இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் ஆகுது. அவ்வளோ பார்த்தீங்களா எவ்வளோ காய் கிடக்குது. வாங்க பறிக்கலாம். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கள்ல. ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து ஏணி வந்து 7 அடிக்கு போட்டு ஏறுனா எனக்கு ஏறி காமிக்க முடியல. ஸோ அவங்க தான் எல்லாத்தையும் இப்போ காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புடலங்காயில் நம்ம வீட்டில் இந்த பாம்பு புடலை வந்ததை அவங்க எல்லாருக்கிட்டேயுமே காமிச்சிருந்தேன். அங்கே பார்த்தா வேறொரு வெரைட்டி புடலை பாருங்களேன். நம்ம வீட்டில் புடலங்காய் போடலைன்னு சொல்லி புடலங்காய்க்கே கோவம் வந்து வெரைட்டியாக புடலங்காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து வெள்ளையில் குட்டை புடலை வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், கேரளா வெரைட்டி பீன்ஸ் பார்த்தீங்களா இங்கே கிடக்குது. அதுக்கப்புறம் வாங்க நம்ம வீட்டு கோவக்காயை காமிக்கிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்க, வரிசையாக நான் கொடியே போடலை, ஏதோ ஒரு கயிறு கட்டி இருந்ததில் வரிசையாக இது கூட பறிச்சிடலாம் விளைஞ்சிருக்கிறதெல்லாம். இவங்க எல்லாரும் வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் பறிச்சது இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மலேசியன் கோவக்காய் தான். அதனால் போச்சு கீழே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், தக்காளி என்ன பற அப்படிங்குது, அதையும் கையோடு பறிச்சுக்கலாம். அடுத்து எங்கே கிடக்குன்னு பார்க்கலாமா? நல்லா இருக்குது கொஞ்சம். பாருங்க, மலேசியன் கோவக்காய் நிறையாவே பறிச்சிருக்கோம். திரும்புகிற இடத்துலலாம் ஏதாவது ஒன்று கிடக்குது. நம்ம வந்தது அவரைக்காய் பறிக்க. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்டிக்கு கத்திரிக்காய். இதை பிடுங்குங்க பார்ப்போம். ஒத்த கைட்டு பிடுங்க முடியல. செடி பத்திரம். கத்திரிக்காய் கொண்டு வரணும். இந்த ஒன்று இருக்குது. இன்னும் நிறைய இருக்கும்போது இங்கே இன்னொன்று கிடந்தது. பாருங்க அதில் போடுங்க. பாருங்க, 4 கத்திரிக்காய் பறிச்சாச்சு. சரி டோப்பாட்டோம், ஒன்று பழுத்துருக்கு. பறிச்சிடலாமா? சரி. அவரைக்காய் பறிக்க ஆரம்பிச்சாச்சு. அவரைக்காவை பறிச்சுன்னா மேலே இருட்டிச்சுன்னா அப்புறம் அவரைக்காய் பறிக்கிறது கஷ்டம் பார்த்தீங்களா. அதனால் அவரைக்காவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விதையும் கிடக்குது. சரி, அதை அப்படியே போட்டு விட்டுறலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் பறிச்சிருக்காங்க. இனி அடுத்த இடத்துக்கு போய் பறிக்க போகிறோம். அவரைக்காய் இந்த அளவு 1/4 கிலோ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பொரியலுக்கு வச்சிடலாம். கோவக்காய் இவ்வளவு, ஒரே ஒரு பீன்ஸு, 4 கத்திரிக்காய், 2 தக்காளி பறிச்சிருக்கோம். இனி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே உலா வரலாம். வாங்க. ஆண்டாள் கத்திரி ஒரு 2 3 கிடக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். இது வேண்டாம், அதை பிடிங்கி தூரப்படுங்க. அது எதுவும் ஆயிருக்கு. சொல்லுங்க இருக்கு. இந்த ஒரு கத்திரி இருக்கு. எத்தனை பறிச்சிருக்கீங்க? 3.
வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா? அவரைக்காய் கிடக்கா கொய்யா? இதையும் பாருங்க ஒரு பெரிய கத்திரிக்காய் கிடந்திருக்கு, பார்க்கவே இல்லை. அவரைக்காய் கொஞ்சம் கிடக்குது, அதையும் பறிப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க, பட்டை அவரை, செடி அவரை. இப்போ நம்ம அவரைக்காய் நிறைய கிடக்கு, அதனால் அவரைக்காய், பட்டை அவரைக்காய் இருக்குது. இங்கே இருங்க, இருக்கு பாருங்க. நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சு எங்கேயோ இருக்குல்ல, எங்கேயோ அவரைக்காய் வெளியே தெரிஞ்சு உள்ளே கிடந்துச்சு. இருக்கு. இந்த கிடக்கு பூச்சி விழுது. பறைக்காமல் விட்டோம்னா ஏதாவது பூச்சி வந்து சரி நமக்கு தான் விட்டுருக்காங்களோன்னு வந்துடுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கத்திரிக்காய் கிடக்கு. சிசர் எடுத்துகிட்டு வாங்க. இந்த இருக்கு. அவருக்கு பாருங்க, இது இருங்க, நிறைய கிடக்கலாம். இந்த அப்படி கூர்ந்து பார்க்கணும். இந்த இருக்குல்ல, ஒரு நாளுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல இந்த இருக்கு. இப்படி எடுத்தோம்னா இந்த பக்கம் வரும் கத்திரிக்காய் பிஞ்சு. ஆமாம் பாருங்க, போடுங்க. ஆமாம், அந்த ஒரு கத்திரிக்காய் கிடக்கு, அதையும் பறிச்சிருவோம். இவ்வளோ நானும் பறிச்சாச்சு. அதையும் பாருங்க. இது குட்டியோடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, வேறு என்ன பறிக்கலாம்? பச்சை மிளகாய் பறிச்சிருவோமா? இருங்க. ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மட்டும் பறக்குமா, இல்லை கிடக்கட்டுமா? இல்லை பழுக்கட்டும், இல்லாட்டி இருக்கட்டுமா? சரி, நல்லா பழுக்கட்டும். பழுத்ததுக்கப்புறமா பறிச்சு வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 வெண்டைக்காய் கிடக்குது. கஸ்தூரி வெண்டை போடணும், அதுதான் நிறைய காய்க்கு, 4-5 வருஷம் காய்க்குமா. பார்த்து, அது ஏற்கனவே வளைஞ்சி நெளிஞ்சு வயசாகி செடி கீழே விழுந்து. அது இன்னொன்று இருக்கலாம், இங்கே இருங்க. அதை வளைக்காதீங்க, அந்த பக்கம் போய் தான் எடுக்கணும். ஆமாம் வைக்கணும். அதே செடி ரொம்ப வளைஞ்சிட்டா, அங்கே இருங்க, அன்றைக்கி கீழே விழுந்து. அந்த ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா, 2 இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணாலும் நல்ல ஒரு அறுவடையாக இருக்கும். அவ்வளோதானா அது. அடுத்து நம்ம கருப்பு காந்தாரி மிளகாய் பறிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இதுதான் அதோட சைஸு. இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா அது வந்து சீடாக ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம இதை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது. பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு அவரைக்காய் பறிச்சாச்சு, கத்திரிக்காய், வெண்டைக்காயெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கருப்பு காந்தாரி மிளகாய் பறிச்சிட்ருக்காங்க. அதை போய் வாங்கிறதுக்காக கூட எடுத்துகிட்டு கிளம்புறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு. ஒரு வாரத்துக்கு போதும் போல். இது நல்ல காட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே எவ்வளோ இருக்குது. ஒரு செடியில் தான் பறிச்சிட்ருக்காங்க இவ்வளோவு. மற்ற செடியிலலாம் இன்னும் வரலை. கொஞ்சம் அந்த இலை சுருட்டு நோய் வந்ததுனால கொஞ்சம் அது டல்லாகிட்டாங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடணும். விட்டாக்கா எல்லாத்துலேயும் கேட்பேன். ஒரு இதில் தான் நமக்கு இப்போ காய்ச்சிட்ருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கருப்பு காந்தாரி மிளகாய் காய்ச்சிட்டேன். எவ்வளோ பார்த்தீங்களா, வாரத்துக்கு வந்துடும். நல்லாவே இது காரமாகவே இருப்பாங்க. ஓகே, வேறு எதுவும் இருக்கா? இப்போதைக்கு நான் வந்து உங்ககிட்ட நேற்று வந்து ஒரு
என்ன நெய் மிளகாய் போட்டு இது வச்சேங்க பொங்கல். ஆனால் நெய் மிளகாய் வந்து பிஞ்சாக பறிச்சா அது நெய் வாடை அடிக்காதா என்னன்னு எனக்கு தெரியலை. குட்டியாக ஒன்று பறிச்சிட்டு போனேன், ஆனால் எனக்கு நெய் வாடை அடித்த மாதிரியே தெரியல. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? சரி, எல்லாருமே வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப பெருசானதுக்கப்புறம் பறிக்கிறாங்க. ஸோ நம்மளும் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் பறிப்போம். நிறையவே வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு நெய் ஸ்மெல்லே அடித்த மாதிரி தெரில. ஆனால் எனக்கு இதை கொண்டு வந்து சப்ஸ்கிரைபர் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தப்ப நெய் மிளகாய்ன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் எல்லோரும் சொன்னாங்க 1/4 மிளகாய் போட்டாவே நெய் வாடை அடிக்கணும். நம்ம 1 மிளகாய் ஃபுல்லாகவே போட்டோம், ஆனாலும் நெய் வாடை வரல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறது எல்லாம் என்னென்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள், இவ்வளோ காந்தாரி மிளகாய், கருப்பு காந்தாரி மிளகாய், பட்டை அவரை, இது வந்து செடி அவரை, இது வந்து கேரளா வெரைட்டி பீன்ஸ், அது ஒன்று தான் கிடந்தது. அப்புறம் இது வந்து மலேசியன் கோவக்காய் தான். கொஞ்சம் இதில் காயில் வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கு, அதனால் கொஞ்சத்தை நம்ம பறித்து தூர போட்டுட்டோம். அதுபோக கத்தரிக்காய், இது வந்து முள்ளு கத்தரி, அப்புறம் பச்சை உருண்டை கத்தரி, அப்புறம் ஆண்டாள் கத்தரி, இவ்வளோ தான் பறித்தோம். செரி டொமேட்டோ 2 இருந்தது, 4 வெண்டைக்காய்ங்க. அதுக்கப்புறம் கோழி அவரை, இது வந்து கொடி கோழி அவரை. இவ்வளோ தாங்க இன்றைய அறுவடை. ஆக்சுவலாக அறுவடை பண்ணணுன்னே வரல, கொஞ்சம் அந்த அவரைக்காய் மட்டும் நிறைய கிடக்குது பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தாக்க இவ்வளோ காய் கிடச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வாரம் நம்ம வீட்டில் போதுமான அளவுக்கு, இனி கீரைகள் தான் டெய்லி பறிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இந்த வாரம் ஃபுல்லாக சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி கிடச்சிட்டு. நீங்களும் இது போலலாம் வந்து பறித்து சமையல் பண்ணுறீங்களா, ஆர்கானிக்காக சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வைங்க. ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆர்கானிக்காக இயற்கையாக விவசாயம் பண்ணி நீங்களும் அறுவடை பண்ணி சாப்பிடுங்க. அதனுடைய சுவையும் மனமும் அப்பா சொல்லதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.